1 சுற்றி இருக்கிறவர்கள் கொடுத்த பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். நம்பர் 2 பொறுப்புகளின் மூலமாய் வருகிற பயத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். நம்பர் 3 ஒன்றும் இல்லாமையினால் உங்களுக்கு உண்டான பயத்தை குறித்து கர்த்தர் எடுத்து போட போகிறார். கூட யாரும் இல்லை என்கிற அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போட போகிறார். 5வது மரண பயத்தை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட போகிறார். 6வது ஆட்கள் மேல் உள்ள பயத்தை கர்த்தர் எடுத்து போட போகிறார். 7வது உங்களை குறித்து இருக்கிற பயத்தை கர்த்தர் எடுத்து போட போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. 7 விதமான பயங்களும் கிதியோனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இத்தனை பயத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு எங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு சொன்னா ஆலையிலே போரடிச்சிட்டு இருக்கிறான். இத்தனை பயம் உள்ள இருக்குது. வரலாற்றில் எத்தனையோ போர்கள் நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு சிறிய பையனுக்கும் மலை போன்ற ஒரு ராட்சதனுக்கும் நடந்த அந்த போர் இன்றும் நம்பிக்கையின் அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தாவீது மற்றும் கோலியாத்தின் கதை. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை தாக்க வந்த நேரம் அது. பள்ளத்தாக்கின் ஒரு பக்கம் இஸ்ரவேல் படை, மறுபக்கம் பெலிஸ்திய படை. அங்கே வந்து நின்றான் கோலியாத். 9 அடி உயரம், வெண்கல கவசம், கையில் ராட்சத ஈட்டி. அவன் குரல் இடி போல ஒலித்தது. என்னிடம் சண்டையிட ஒருவனை அனுப்புங்கள். நான் தோற்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமை, அவன் தோற்றால் நீங்கள் எங்களுக்கு அடிமை. அப்போது அங்கே வந்தான் தாவீது. ஆடு மேய்க்கும் சாதாரண சிறுவன். தன் அண்ணன்களுக்கு உணவு கொடுக்க வந்தவன் கோலியாத் கடவுளை படிப்பதை கேட்டான். அவனுக்குள் பயம் வரவில்லை, கோபம் வந்தது. கர்த்தரின் சேனையை நிந்திக்கவன் யார் என்று கொதித்தெழுந்தான். ராஜா சவுல் அவனை எச்சரித்தார். நீ ஒரு சிறுவன், அவனோ போர் வீரன் என்றார். ஆனால் தாவீது சொன்னான், சிங்கத்திடமிருந்தும் கரடியிடமிருந்தும் என்னை காப்பாற்றிய கர்த்தர் இவனிடமிருந்தும் காப்பார். ராஜாவின் கவசம் அவனுக்கு பொருந்தவில்லை. அவன் நம்பியது வாழையல்ல, தன் கர்த்தரை. கையில் ஒரு தடி, ஆடு மேய்க்கும் பையில் ஆற்றிலிருந்து எடுத்த 5 வழவழப்பான கூழாங்கற்கள், கையில் ஒரு கவன். இதுதான் அவனது ஆயுதம். கோலியாத் சிரித்தான். நான் என்ன நாயா, தடியோடு வருகிறாய் என்று ஏளனம் செய்தான். ஆனால் தாவீது கர்ஜித்தான். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். யுத்தம் கர்த்தருடையது. ஒரே கல் ராட்சதனின் நெற்றியை தாக்கியது. மலை சாய்வதைப் போல கோலியாத் முகம் குப்பர விழுந்தான். பெலிஸ்தியர்கள் சிதறி ஓடினார்கள். இஸ்ரவேல் வென்றது. நண்பர்களே, உங்கள் பிரச்சனைகள் கோலியாத்தைப் போல பெரிதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்பிக்கை நாயகனைப் போல கர்த்தரின் மேல்